நமஸ்காரங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன செய்தி? நல்ல செய்தியோட வந்திருக்கிறேன். சொல்லுங்க. ஆண்டவனை வேண்டிக்கிட்டே வந்தேன். அது மாதிரியே நீங்களும் தனியா இருக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லி சுலபமா முடிச்சுட்டு போவதானே வந்திருக்கிறேன். இன்னைக்கு நாளும் நல்லா இருக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ராசார் தங்கவேலு தனக்கு பதிலா நீங்க கையெழுத்து போடலாம்னு உங்களுக்கு பவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆனா பயன்படுத்திக்கிட வேண்டாமா? அப்புறம் அந்த பழைய பங்களாவை விலைக்கு வந்தா வித்துலான்னு சொன்னாரு. எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. விஷயத்துக்கே வந்துட்டீங்க. ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. அப்படித்தான் இருக்கணும். அந்த பங்களாவை 30,000 ரூபாய்க்கு வந்தா தள்ளிடலாம்னு சொன்னாரு பாருங்க. நான் 55,000 ரூபாய்க்கு முடிச்சு விட்டேன். எப்படி? ஆமாங்க. அவரு கேட்டது 30,000 ரூபாய். அதை அவர்கிட்ட கொடுத்துடுவோம். மீது 25,000 ரூபாய் இருப்பாருங்க. அதை பிளாக்ல வாங்கி நாம 2 பேருமா சேர்ந்து வெட்டிக்கிடுவோங்க. மனுஷனாயா நீ? உங்க போல பித்தலாட்டக்காரங்களாலதான் என் நாடே குட்டிச்சோராகி போச்சு. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், கமிஷன், ஊழல். பாரு என்ன செய்யணும். நமஸ்காரங்க. அறிவட்டவன உன்ன மாதிரியே என் துறையை நினைச்சியா? குடம் போட்ட தங்கையாவன். உலகத்துல எங்க தேடினாலும் இவன மாதிரி நல்லவனை பார்க்க முடியாது. அவன் கேக்குறான், நீ வேலை பாரு. இப்படித்தான்